நாம் எல்லோரும் நோன்பு பெருநாள் பற்றி கேட்டிருப்போம். ஆனால் இது ஏன் கொண்டாடப்படுகிறது? இதன் உண்மையான வரலாறு என்ன? முஸ்லிம் மக்களுக்கு இது ஏன் இவ்வளவு முக்கியமாக காணப்படுகிறது? இந்த வீடியோவில் நோன்பு பெருநாள் பற்றிய முழுமையான தகவலையும் எளிய தமிழில் தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோக்குள்ள போனாங்க வாங்க. திஸ் இஸ் யுவர் ஒன்லி தமிழ். மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. முதலாவது, இந்த நோன்பு பெருநாள் அல்லது ஈதுல் ஃபித்ர் என்பது ரமலான் மாத நோன்பு முடிந்ததை கொண்டாடும் ஒரு முக்கியமான இஸ்லாமிய திருநாளாக உள்ளது. ரமலான் மாதத்தில் முஸ்லிம் மக்கள் விடியற்காலையில் இருந்து சூரிய அஸ்தமனத்து வரை உணவு, தண்ணீர் ஆகியவற்றை தவிர்த்து நோன்பு நோக்கிறார்கள். இந்த நோன்பின் முடிவில் வரும் மகிழ்ச்சியான நாள் தான் நோன்பு பெருநாளாகவும் காணப்படுகிறது. நோன்பு பெருநாள் கொண்டாட்டம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியது. இஸ்லாமிய மார்க்கத்தில் இறுதி தூதராக காணப்படுவது நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அவர்கள் மதீனா நகரத்திற்கு வந்த பொழுது அங்குள்ள மக்கள் சில தினங்களை கொண்டாடி வந்தார்கள். அப்பொழுது அவர்கள் கூறினார்கள், இந்த தினங்களை விட சிறந்த 2 தினங்களை அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கின்றான். அவைதான் நோன்பு பெருநாள் மற்றும் ஹஜ் பெருநாள். இதன் மூலம் இந்த தினம் ஒரு ஆன்மீக மற்றும் சமூக முக்கியத்துவம் வாய்ந்த திருநாளாக அமைந்தது. இந்த நோன்பின் நோக்கங்களை பார்த்தோம் என்றால், நோன்பு என்பது வெறும் பசியை தாங்குவது மட்டுமல்ல, இது தன்னடக்கத்தை கற்றுக்கொள்வது, ஏழை மக்களின் நிலையை உணர்வது, தவறுகளை தவிர்ப்பது, இறைவனை நெருங்குவதாகவும் காணப்படுகிறது. இந்த ஒரு மாத பயிற்சியின் முடிவில் கிடைக்கும் பரிசுதான் நோன்பு பெருநாளாகவும் காணப்படுகிறது. நோன்பு பெருநாள் நாளில் என்ன நடக்கும்? இந்த நாளில் தான் முஸ்லிம் மக்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து சுத்தமாக தயாராகிறார்கள். புதிய அல்லது சுத்தமான ஆடைகளை அணிகிறார்கள். ஈத் தொழுகை, அதாவது இந்த பெருநாளில் தொழுகையை செய்வதற்காக பள்ளிவாசல்களுக்கு அனைவரும் ஒன்றிணைகிறார்கள். அதற்கு முன்பு சகாத்துல் ஃபித்ர் என்ற ஒரு உதவி, அதாவது ஏழைகளுக்கு உதவி வழங்குதல் எனும் செயற்பாடுகளை மேற்கொண்டுதான் இதனை நிறைவேற்றுகிறார்கள். இதன் நோக்கம் அனைவரையும் மகிழ்ச்சியாக இந்த தினத்தை கொண்டாட வேண்டும் என்பதே. நோன்பு பெருநாள் என்பது வெறும் மத விழா அல்ல, இது அன்பை பகிரும் நாளாகவும் மன்னிப்பு கேட்கும் நாள், உறவுகளை இணைக்கும் நாளாகவும் உள்ளது. இந்த நாளில் மக்கள் ஈத் முபாரக் என்று ஒருவருக்கொருவர் வாழ்த்துகிறார்கள். இதன் அர்த்தம், இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும் என்று. பழைய தகராறுகளை மறந்து புதிய தொடக்கத்தை ஆரம்பிக்கிறார்கள். இதனூடாக இவர்களுடைய உறவுகள் பலப்படுத்தப்படுகின்றது, மீண்டும் புதுப்பிக்கப்படுகிறது. முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு ஒரு செய்தியாக என்ன கூறலாம் என்றால், நோன்பு பெருநாள் என்பது முஸ்லிம் மக்களுக்கு மட்டுமல்ல, இதில் உள்ள முக்கியமான விடயங்கள் அன்பு, சமத்துவம், பகிர்வு எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தல், ஒற்றுமையாக இருத்தல் என்பது இதில் முக்கிய அம்சமாக உள்ளது. எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட இந்த தினத்தின் உண்மையான செய்தியை நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். நோன்பு பெருநாள் மிக முக்கியமான ஒரு நாள். இந்த நோன்பு எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்று உங்களுக்கு தெரியுமா? இஸ்லாத்தில் நோன்பு ஒரு கட்டளையாக வந்தது. ரமலான் மாதத்தில் இந்த கட்டளை அல்லாஹ் மூலம் நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இதற்கான ஆதாரம் குர்ஆனில் உள்ளது. அதில் சொல்லப்படுகின்றது, உங்களுக்கு முன்பு இருந்தவர்களுக்கு கட்டளையிடப்பட்டதைப் போலவே உங்களுக்கு நோன்பு கட்டளையிடப்பட்டுள்ளது. இதன் பொருள் என்ன தெரியுமா? நோன்பு என்பது முஸ்லிம் மக்களுக்கு மட்டும் புதிய ஒன்றல்ல, முன்னர் இருந்த பல சமுதாயங்களுக்கும் கொடுக்கப்பட்டது. யூதர்கள், கிறிஸ்தவர்கள் அவர்களும் கூட நோன்பு இருந்துள்ளார்கள். ஆனால் இஸ்லாத்தில் ரமலான் நோன்பு ஒரு முழுமையான வாழ்க்கை முறையாக அமைந்துள்ளது. அதுதான் இங்கே குறிப்பிடப்படக்கூடிய மிக முக்கியமான சிறப்பாகவும் காணப்படுகின்றது. இந்த மாதத்தில் தான் இஸ்லாத்தில் புனித நூலான குர்ஆனை முதலாக மனிதர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அதனால் இந்த மாதம் ஆன்மீக ரீதியாக மிகவும் உயர்ந்த நாளாக உள்ளது. இந்த மாதத்தில் நோன்பு இருப்பது ஒரு கடமை மட்டுமல்ல, ஒரு பெரிய ஆசீர்வாதமும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும், ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு